ஏன் நின்னுட்ட? ஓடணுமா? ஓடு, போ, நீயும் போ. நாராயணா, மாமா வரதே ஒரு வித பந்தாவோட தான். நல்லா வண்டி ஓட்டுறப்பா. தேங்க்ஸ் சார். இந்தா சந்தோஷமா வச்சுக்க. என்ன சந்தோஷமா வச்சுக்கோ? என்னது 20 ரூபா? 20 ரூபாயா? மீட்டர்ல எவ்வளவு காட்டுது? 25 ரூபா காட்டுது. மறுபடியும் 20 ரூபா காய்ச்சிடு. நான் இந்த ஊருக்கு 10-20 வருஷமா வந்துட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வர்றதுக்கு 5 கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டருக்கு 4 ரூபா வச்சுக்கோ. 5 × 4 20 ரூபா கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன பெஜாரா போகுது? மீட்டர்ல 25 ரூபா காட்டுது, மேல தகராறு பண்ணிட்டு இருக்க. கண்ணு என்ன போட்டியா? கண்ணாடி போட்டு பாரியா? கண்ணு போட்டையா? கண்ணாடி போட்டு பாரு. இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. கண் டாக்டர் தான் சொல்லணும். நீ வண்டி ஓட்டுறவல்ல, அதை ஓட்டு, அவ்வளவுதான். இல்லையா? என்ன உங்ககிட்ட பெரிய ரோதனையா போச்சு. என்ன? இங்க பாரு, மறுவதே சொல்றேன். 5 ரூபா சேர்த்து போட்டு 30 ரூபா கொடு. 5 ரூபா சேர்த்து போடணுமா? எதுக்கு? நான் 20 ரூபாயே அதிகங்கிறேன். அப்புறம் 5 ரூபா கூட எதுக்கு? மீட்டருக்கு மேல யாரு கொடுப்பா? மீட்டருக்கு மேல யாரு கொடுக்கணும்? இது உன் மீட்டர் தானே, நீயே கொடுத்துக்க. சவாரி இல்லையா? என்ன சவாரி வந்தில, நீ தான் காய்ச்சி கொடுக்கணும். இந்த பாரு, 20 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டேன். தகராறு சரியா? உனக்கு வேணா எனக்கு வேணாம். மீட்டர்ல கட்டுறத மரியாதை கொடுத்துருப்போம். அதெல்லாம் முடியாது. 20 ரூபா தான். பார், என்ன பத்தி உனக்கு தெரியாது. ரொம்ப என்கிட்ட விளையாட்டு கட்டாத. விளையாடுறது இந்த ஃபுட்பால் கிரவுண்டா? ஒன்னு சிவம் பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் விளையாடுவோமா? போலீஸ் ஸ்டேஷனா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. யார் தெரியுமா? வீட்டுக்குள்ள வந்துருங்க. இரு, வந்துடுறேன். இந்த ஆட்டோவை கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இரு, நான் ஒரு மாதிரியான ஆளு. பார்த்தாலே தெரியுது. அதுக்கெல்லாம் தர முடியாது. ஒரு மாதிரியா மாதிரி எத்தனை பேர் போய் வண்டியில ஏத்துற மாதிரி எல்லாம் தலை ஏத்தியா? நான் வண்டியில ஏறுற மாதிரி எனக்கு தெரியாதியா? நான் கைமா பண்ணுவேன். ஜாக்கிரதை. என்ன ஜாக்கிரதை? நான் தர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? என்னோட சர்வீஸ் என்ன தெரியுமா? 25 வருஷம். எனக்கு 20 வருஷம் சர்வீஸ் தெரியுமா? இப்ப காட்சி தெருவா தர மாட்டியா? தர முடியாது. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. ஐயோ மாமா, அவன் எதையோ எடுக்கறான். இரு ஸ்பேனர் எடுப்பான் பாரு. எடுத்துடா பாரு. பாத்தியா? பாரு, இத பத்தி உனக்கு தெரியாது. ஒரே ரூபா சொருவிடுவேன். மரியாதையா கேக்குறேன். 25 ரூபா காட்சி கக்குவே கக்க மாட்டியா? கக்கல என்ன? கக்கலன்னா சொருவேன். சொருவியா? இரு, இந்த வரேன். என்ன கத்துற? ஆஹா, ஸ்கூட்டர் நல்லா இருக்க. யாரும் கை வைக்கலையா? வந்து கவனிச்சுக்கிறேன். முதல்ல இந்த ஆட்டோக்காரனை கவனிக்கணும். வரும். அக்ரமமா இருக்கு. ஏன், என்னாச்சு? எல்லா ஊர்லயும் ஆட்டோக்காரனை பாத்திருக்கேன். உங்க ஊர் ஆட்டோக்காரன் சரியில்லை. என்ன பண்ணா? மீட்டருக்கு மேல வை, மீட்டருக்கு கீழே வைனா என்ன பண்றது? பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது? நியாயம் வேண்டாம் தானே? சௌக்கியமா இருக்கல மாப்ள? இருக்க. இப்போ அது கேட்கணும்னு தோணிட்ட. ஆமா, அவங்கிட்ட சொல்லி வைங்க. என்ன? நான் சாதாரண ஆள்ல, நான் ஒரு டைப்புன்னு. பயங்கரமான டைப்பு. தெரியும், நீர் ஒரு டைப்புன்னு எனக்கு தெரியும். கூட கொடுக்கணுமா, மீட்டருக்கு மேல போட்டு கொடுக்கணுமா? இவனுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். டேய், எங்க அந்தால? டேய், கொஞ்சம் இருப்பா. சரிப்பா, சரி கத்தாத. உனக்கு எவ்வளவு பணம் தரணும் அதை சொல்லு முதல்ல. ஒரு 5 ரூபாய கொடுத்து அனுப்புங்களே. 5 ரூபாய் எதுக்கு? 10 ரூபாய தரேன். டேய் ரவி, ஒரு 10 ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்புடா. எடா, குடு. குடு. இது நீ தயா மச்சான். இங்க சொல்லு. அதுக்கிட்ட சொன்ன வேலைக்கு ஆகாது. இங்க பார், அந்த ஆளு கையில சொல்லி வை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஜாம் பஜார் பக்கம் வரக்கூடாது. அப்படி வந்துட்டான்னு வச்சுக்க, அவன கைமா. வச்சா ஜாக்கிரதை. நடக்குமா யாருகிட்ட? அப்பாடா, ஒழிஞ்சா. பேனர் எடுக்கிறியா? நீ பேனர் எடுத்தா என்கிட்ட ஆயுதம் இல்லையா? வரேன். உங்க அண்ணா வந்த உடனே ப்ராப்ளம் ஆரம்பிச்சாச்சு. இன்னும் இந்த ஆத்துல என்னெல்லாம் நடக்க போறதோ. சும்மா இருங்க. எங்க போய் நில்லு. என்ன இப்ப எங்க போறீர்? என்ன மாப்ள, அந்த ஆட்டோக்காரர் அப்படியே விடலாமா? மண்டையில ஓங்கி ஒரு போட்டு வந்துடுறான். கிழிச்சி. இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க வந்திருந்தேன்னா அவன் உங்க மண்டையில ஸ்பேரரால ஓங்கி போட்டுருப்பான். அவன் இங்க வந்தானா? அவன் இங்க வந்து கத்தானா? விடக்கூடாது மாப்ள. அவன் ஒரு கை பார்த்து என்ன பண்ண முடியும் உங்களால? நான் அவனுக்கு 10 ரூபாய் பணத்தை கொடுத்து அமிச்சாச்சு. ஆஹா, அவசரப்பட்டீங்களே மாப்ள. அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்து என்ன கேவலப்படுத்திட்டீங்களே. இப்படிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. நானா, நீ என்ன பண்ற? லக்கேஜ் எல்லாம் உள்ள விட்டு வை. நானா இல்ல மாமா, என் பேர் ரவி. ஐயோ, கோணாமானா பேர் வச்சிருக்காரு உங்க அப்பா. நானா மாமா. நீதானா? இவன் பேர் என்ன? கிச்சா. ஓ, பச்சா பேரு கிச்சா. அச்சா. ஏய், இங்க வா. என்னடா அது மூக்கு கீழே கரப்பா பூச்சி மாதிரி? மீச மாமா. ஐயோ, தாத்தாவுக்கு தெரிஞ்சா கொலை பண்ணிடுவாரு. மீச வைக்கலாம்டா நம்மட வரலாம். நீ உங்க அப்பாவே வச்சிருக்காரு, நீ வச்சா என்ன தப்பு? சரி விடு மாப்பிள. உங்க வம்சத்தை கணக்கு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த காலத்துல கொஞ்சமா பெத்துக்க கூடாதா? கொஞ்சம் புலநடக்கம் தேவை. என்னது ஐயனார் சாமி மாதிரி கையில வச்சுட்டு பயப்படுறா? கீழே போடுங்க. பற்ற போது எங்கேயாவது. என்ன பவானி, பொண்ணு வளர்த்தியோ புடலங்கா வளர்த்தியோம்பா,
கிடு வளர்ந்துட்டியே, ரொம்ப லட்சணமா இருக்கே நீ. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இந்த பாரு, சுபஸ்ய விவாக பிராப்தி ரஸ்து. தேங்க்யூ மாமா. டேய், இவ்வளவு சொல்றேன்டா, ஒன்ன சொல்ல எழுந்துரு. என்ன ஜானகி, பொண்ணுக்கு வயசாயிட்டே போறது, காலகட்டத்தை கல்யாணத்தை பண்ண வேண்டாமா? உங்க ஆத்துக்காரன்னா கையில ஹாக்கி ஸ்டிக்கே பிடிச்சு நிக்கிற. ஆமா, இங்க ஹார்மோனியம் வாசிப்பானே யாரு? நான் தான் மாமா. அப்படியா? இன்னைக்கு வாசிக்காத என்ன? இனிமே வாசிக்கவே முடியாது மாமா. ஏன்டா? ஒரு நாளைக்கு அப்பா ஹார்மோனியத்தை போட்டு உடைச்சிட்டார். ஓ, ஹார்மோனியத்துல உடைக்க ஆரம்பிச்சிட்டல நீங்க? அது நீர் போன தடவை வந்தப்போ அந்த ஹார்மோனியம் பட்டி ரிப்பேர் பண்ணி கொடுத்தீரா? அதை எடுத்து அவன் வாசிச்சானா, அதுல இருந்து பிரசவிச்ச பூனைக்குட்டி மாதிரி கேன்னு சத்தம் வந்துட்டே இருந்தது. அதான் அதை எடுத்து உடைச்சிட்டேன். போதுமா? அது இருக்கட்டும். இப்போ குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி வந்திருக்கேன், கொடுக்க வேண்டாமா? அதுதான். எடு எடு எடு. இந்தாங்க மாமா. அது எடு. மில்கா ஒண்டர் கேக். இந்தா. எனக்கு ஏய், அவனுக்கு கொண்டு குடுறா. அப்ப எனக்கு அவங்கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கடா. ஏய், அமுக்காத, நர்சிங்கிரும் அது. ஆமா. இது என்ன பாத்திரம்? இதுவா? இது வேற ஒண்ணும் இல்ல. ஆட்டோக்காரங்கிட்ட 100 ரூபா கொடுத்தா அவன் சில்லறை இல்ல சார் சொல்லிடுவான். அதுக்காக ஒரு டவரா வாங்கணும்னு வச்சுக்கோ, அவன் சில்லறை தருவானே கடைக்காரன். அதுல இருந்து ஆட்டோக்காரன் கொடுக்க வேண்டிய கரெக்டா கொடுத்துடலாம். அதுக்காகத்தான் இந்த டவரா வாங்கினேன். மாப்பிள வச்சுக்கோ, அடிச்சது பிரைஸ் உங்களுக்கு தான். அடிச்சது பிரைஸா? பிச்சை எடுக்கிற பாத்திரமா இருக்கு. இந்த கிண்ணி வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இதனால என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் கேட்டு? சாதாரண பிரயோஜனம் இல்ல. இதுல எண்ணெய் ஊத்தி வச்சுக்கலாம், எண்ணெய் எடுத்து தலையில வச்சு குளிக்கலாம் சனிக்கிழமை தோறும். அப்புறம் ஷேவ் பண்றது ஜலம் விட்டு வச்சுக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். அது இல்லன்னா யாராவது பாட்டு பாடினான்னு வச்சுக்கோ, கஞ்சரா மாதிரி வாசிக்கலாம். இல்ல ஜலத்தை விட்டு ஜலதரங்கம் வாசிக்கலாம். ஒண்ணு இல்லையா, விலை கீழே வைங்கோ, விட்டில் பூச்சி எல்லாம் பொட்டு பொட்டுன்னு விழுந்து செத்து போயிரும். எப்படி? இவ்வளவு பிரயோஜனம் இருக்கு. என்ன பிரயோஜனம் கேக்குறாரு? கேட்கலாமா? இந்தாங்க வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். வருஷம் ஏதாவது சில்லற மாத்திர பேர் வேணும். ஒரு பாத்திரத்தை வாழ்ந்து நிக்க வேண்டியது. வீடு பூரா பாத்திரக்கிற மாதிரி ஒரே பாத்திரம். சரி இந்த புடி, நான் போய் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க வேண்டாங்களே, ஆனா இந்த ஆசனம் கீசனம் எல்லாம் பண்ணிடாதீங்க. என் ஃப்ரெண்டு தெரியாதனமா ஒரு ஆசனம் பண்ணி கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமோ? ஆசன துவாரமே அடிச்சு கொடுத்து. ஓய், என்ன சின்ன பசங்களை வச்சுட்டு என்ன பேசுறது தெரியாம பேசிட்டு இருக்கு. கொஞ்சம் உட்கார்ந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆசனம் தரனா என்னது மாமா? ஆசன துவாரங்கிறது அது காதுல இல்லம்மா, அது வந்து போதும். சரி போதும், நான் அப்புறம் சொல்றேன். ஒரு காப்பி கொண்டாயேன். தோ கொண்டு வரேன். வா. சாப்பிடு, பார்த்து சண்டை போடாம சாப்பிடணும். என்ன மாப்பிள, உங்க அப்பா தவறி போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். என்ன திடீர்னு என்ன ஆச்சு அவருக்கு? ஓய், அவர் உம்மை விட ஸ்ட்ராங்கா ஜாலியா ஓடி ஆடி நடமாடிட்டு இருக்கார். அவர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கார். யாரோட ஃபாதர் செத்து போனது? ரொம்ப முக்கியம். எனக்கு இப்ப இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நேரம் இல்லை. போன தடவை நீர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னுடைய ஷேவிங் பிரஷ காணும். செருப்பு மாறி போச்சு. அது ஷேவிங் பிரஷ், அது சைக்கிள பள்ளம் தோண்டி புதைச்சிட்டேன். அந்த செருப்புக்காரன் கொடுத்து ஒரு 4 நாள் குடியாருனேன். இந்த செருப்பை நான் வச்சுக்கிறதுக்கு நீ தான் 8 நாள் கொடுக்கணும்ட்டான். சரி, எப்படியோ அந்த ஷேவிங் பிரஷையும் செருப்பையும் தொலைச்சாச்சு. அதுக்கு இப்படி ஒரு வியாக்கியானம். சரி, அதை விடும். உம்மை பத்தி ஏதோ பேப்பர்ல வந்து நான் கேள்விப்பட்டேன். அத நான் அப்புறமா சொல்றேனே. சொல்றேன், முடிஞ்சா பேப்பர் கேட்டீங்க காட்டுறேன். ஆமா, உன் மாமனார் சாகலையா? ஐயோ, குத்து கல்லாட்டமா இருக்கார். யாரோ போயிட்டு தான் சொன்னாங்க என்கிட்ட. என்னது இது? உயிரோட இருக்கிறவள செத்து போயிட்டான்னு பேசிட்டு. சரி, போனதுக்கு அப்புறம் பேசி போனாம விடுங்க. சரி, விளைச்செல்லாம் எப்படி இருக்கு? குத்தாக்காரன் ஒழுங்கா அளக்குறானா? எங்க சரியா அளக்குறா? மொட்டையா அளக்குறாமா? பேச முடியல அவங்கிட்ட. எப்ப பார்த்தாலும் பீடியை வாயில வச்சுக்கிட்டு, ஒழுங்கா இருக்கா சாமி, அளந்தது போருமா, இப்படி கேட்கலாம். காலம் கெட்டுடுது இல்லையா, மரியாதையே இல்லாம போயிடுத்து. ஆமா ஜானகி, என்னன்னா அங்க என்ன வெட்டி பேச்சு? அத வந்துட்டேன். குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி எடுத்து வைக்கல. என்ன சுடுதண்ணி வேண்டியிருக்கு? பச்சை தண்ணில குளிக்க மாட்டாரா அவர்? ஐயோ, கத்தாதீங்க. என்ன சொன்னீர்? இல்ல, சுடுதண்ணி கொண்டு வரா சொன்னேன். கொதிக்கிற தண்ணி தலையில கொண்டு. ஜானகி, இதோ வரேன்னா. வெந்நீரா? வெந்நீர். மாமா, நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிட்டியா? வெரி குட். உனக்கு ஒரு பிரசன்டேஷன் தரட்டுமா? வா. உனக்கு பிரசன்டேஷன் என்ன தரப்போறேன்னு தெரியுமா? என்னது? நான் ஒரு வித்தை கத்து வச்சிருக்கேன். அத உனக்கு கத்து கொடுக்க போறேன். என்ன வித்தை தெரியுமா? ஒரு ஈய பிடிச்சிட்டு வா. அந்த ஈய சாகடிப்பேன், மறுபடியும் அந்த ஈக்கு உயிர் கொடுப்பேன். என்ன மாமா புர்ரா ரேல்? புருடா எல்லாம் ஒண்ணு இல்ல, வேணா ஒண்ணு செய். சாயந்தரத்துக்குள்ள ஒரு ஈய பிடிச்சுன்னு வா, நான் அந்த வித்தையை கத்து கொடுக்குறேன். போதுமா? இப்ப நீ என்ன பண்ற? இத கொண்டு உள்ளவே வச்சுட்டு பக்கத்துல செட்டியார் கடை இருக்குல்ல, அங்க போய் எனக்கு தங்க பஸ்பம் புகையில ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா. காசு? அவரை எனக்கு தெரியும், அப்புறம் தரேன்னு சொல்லு. தர முடியாதுன்னு சொல்லிட்டா திருப்பி வந்துரு. திரும்பி வரதுக்கு நான் ஏமாமா போனோம்? குறுக்க கேட்டாடா, எப்படா புகையில போட்டு புகையில போடா வாயில நமங்கிறதா? இருந்தா வச்சுட்டு வாங்கிட்டு வா.
சரி. தருவார் ஆ. போயிட்டு வா மாமா விஜயம் மாமா விஜயம் மாமா விஜயம் மாமா விஜயம்